ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஜோதிட தாள்களை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. 2026 7வது மாதமான ஜூலை மாதமானது நடந்துட்டுருக்கு. இந்த ஜூலை மாதத்தில் 9ஆம் தேதியிலிருந்து ஆட்டமானது ஆரம்பமாக போகுது. யாருக்கு ஆரம்பமாக போகுதுன்னா கன்னிராசினியர்களுக்கு ஆரம்பமாக போகுது. அப்படி என்ன ஆரம்பமாக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுழற்றி அடிக்கக்கூடிய சுக்கிரன் ஆட்டத்தை ஆரம்பிக்க போகிறாரு. ஸோ அவருடைய ஆட்டத்தால் கன்னிராசிக்காரங்க என்ன பலனை பெறுவீங்க அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். கன்னிராசியில் பிறந்தவங்க யாராக இருந்தாலும் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ அதிர்ஷ்டமாக இருந்தாலும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், ஆபத்தாக இருந்தாலும் ஷேர் பண்ணுறேன். ஸோ என்ன பலன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. கூடவே இந்த சுக்கிரனால் ஏற்படக்கூடிய கெடுபலன்கள்லேருந்து தப்பிப்பதற்கு குறிப்பிட்ட சில பரிகாரங்களும் உங்கள் ராசிக்கு செய்ய வேண்டும். ஸோ அது என்ன பரிகாரம், அதை செய்கிறதுனால சுக்கிரனுடைய தோஷம் எப்படி நீங்கும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வாழ்க்கையில் சுகத்தை அனுபவத்துக்கு மெயின் காரணமாக இருக்கக்கூடிய கிரகமே சுக்கிரன் தான். ஏன்னா சுக்கிரன் நமக்கு சுகத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாக விளங்குறாரு. வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் சுகத்தை அனுபவிக்கிறதுக்கு சுக்கிரன் நமக்கு கண்டிப்பாக பக்கபலமாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் நம்மளுடைய வாழ்க்கை இன்பமாக அமையும். ஸோ நம்ம வாழ்க்கை இன்பமாக அமையறதுக்கு சுக்கிரனுடைய அனுக்கிரகம் ரொம்ப தேவை. அதனால தான் கிரகங்களில் சுக்கிரன் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறாரு. ஸோ அப்பேற்பட்ட சுக்கிரன் சுழற்றி அடிக்கிற மாதிரி இந்த 2026 ஜூலை 9ஆம் தேதியிலிருந்து ஆட்டத்தை ஆரம்பிக்க போகிறாரு. அதில் கன்னி ராசிக்காரங்களுக்கு என்ன ஆட்டம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு சுக்கிரனை பற்றி சொல்லணும்னா, சுக்கிரன் சுபத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய கிரகம். நமக்கு திருமண வாழ்க்கை ரொம்ப சுபமாக அமையணும்னா அதுக்கு சுக்கிரன் தேவைப்படுறாரு. சுக்கிரன் நமக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாதகமாக இருந்தார்னா திருமண வாழ்க்கை சாதகமாக இருக்கும். அதே சுக்கிரன் நமக்கு பாதகமாக இருந்தால் நமக்கு பாதகமான பலன் கிடைக்கும். அதனால் சுக்கிரன் எப்படி இருக்கிறாரோ அதை பொறுத்து நமக்கு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சு தெரிஞ்சு அதற்கேற்ப நாம் நடந்து பயன் பெறணும். அதுதான் மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொல்ல வர. சுக்கிரனை பற்றி திரும்பவும் சொல்கிறேன், அவர் நினைத்தாதான் நமக்கு சுகத்துக்கு மெயினாக இருக்க முடியும். அவர் நினைத்தாதான் நம்ம மகிழ்ச்சியாக வாழ முடியும். திருமண ஏற்பாடெல்லாம் செய்யும் போது கூட சுக்கிரன் எப்படி இருக்கிறாரு அப்படிங்கிறது ஜாதகத்தில் பார்க்கப்படும். அதுக்கப்புறமேட்டு தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திருமணத்துக்கான ஏற்பாடுகளே செய்யப்படும். ஏடா சுக்கிரன் சாதகமாக இருந்தால் சாதகமான பலன் பெற முடியும், சுக்கிரன் சாதகமற்ற இருந்தால் சாதகமற்ற பலன் கிடைக்கும். அதனால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சுக்கிரன் எப்படி இருக்கிறாரு அப்படிங்கிறத பார்த்து அதுக்கப்புறமேட்டு தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு பலன்கள் கிடைக்கும். ஸோ அதன் அடிப்படையில் இப்போ இந்த ஜூலையில் சுக்கிரன் சுழற்றி அடிக்கிற மாதிரி அமைய போகிறாரு. அது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அதில் கன்னி ராசிக்காரங்களுக்கு சுக்கிரனால் இந்த மாதிரியான தாக்கங்கள் ஏற்படும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ அதெல்லாம் என்ன பலன் அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கரெக்டாக உங்களுக்கான பலனை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. இதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. ஃபஸ்ட்டு ஜூலையில் சுக்கிரன் மாறக்கூடிய அடிப்படையில் உங்கள் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது, தொழில், வேலை, வியாபாரம், பணவரவு, திருமணம், குடும்பம், ஆரோக்கியம் உள்ளிட்ட முக்கிய அம்சங்களில் உங்கள் ராசிக்கு யோகம் கிடைக்குமா இல்லை எச்சரிக்கையாக இருக்க வேண்டுமா? ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் குறித்து முழுமையாக உங்களுக்கு பலன்களை சொல்ல போகிறேன். முழுமையாக பலன்களை ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளுங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கான பரிகாரத்தை அதிரடியாக பார்க்கலாம். ஏடா பலன்கள் தெரிஞ்சுக்கிட்டாதான் பரிகாரம் செய்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபஸ்ட்டு உங்களுக்கு பலன்களை ஷேர் பண்ணுறேன், அதுக்கப்புறமேட்டு பரிகாரத்தை ஷேர் பண்ணுறேன். ஸோ பலன்கள் முதல்ல இந்த வீடியோவில் கன்னி ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. ஸோ கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் கன்னி ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த சுக்கிரனால் திடீரென வயிறு சார்ந்த பிரச்சனைகளால் மன அழுத்தம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வயிறு சார்ந்த பிரச்சனைகளில் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டியது அவசியம்.
அதே போல் இதயத்தை பரிசோதனை செய்து கொள்வது நன்மை பயக்கும். இல்லைனா இதயத்தில் ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது. அதுவும் தொழில் உத்தியோகம் வியாபார படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏற்றங்கள் ஏற்படும். மகான்கள் வழிபாடு செய்திங்கன்னா வாழ்க்கையை மாற்றி கொடுக்கும். அதனால் மகான்கள் வழிபாடு செய்யுங்க. அதோடு தைரிய தன்னம்பிக்கை உங்களுக்கு உண்டாகும். பிள்ளைகளுடைய விஷயத்தில் இருந்து வந்த பாதிப்புகள் குறைந்து ஏற்றமானது காணப்படும். அதுவும் சுபவிரயங்கள் உங்களுக்கு உண்டாகும். துணை விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள், மன வருத்தங்கள் இதெல்லாம் இருந்த இடம் இல்லாமல் நீங்கும். குடும்பத்தில் கூட அந்யோன்யம் அதிகரிக்கும். ஸோ அதுக்கான நல்ல காலகட்டம். ஸோ யோக பலன்கள் அதிக அளவில் கிடைக்கக்கூடிய காலகட்டம். திருமணத்தில் இருந்து வந்த தடைகள் கூட உங்களுக்கு நீங்கும்னு சொன்னால் அது மிகையாகாத ஒரு உண்மை. அப்புறம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது ஒரு நெருடல் இருந்தால் அதனை சரி செய்து கொள்வது நல்லது. எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்து கொள்வது நல்லது. துணையின் ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். படிக்கட்டுகள், உயரமான இடங்கள், வாகனங்களில் கவனம் தேவை. தேவையில்லாத பதட்டத்தை தவிர்ப்பது நல்லது. மீறி தேவையில்லாமல் பதட்டத்தை வைத்துக்கிட்டிங்கன்னா அது ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும். அதனால் இந்த மாதிரிலாம் விழிப்புணர்வோடு கவனமாக இருக்க வேண்டும் என்பது இந்த டைம் உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்பேற்பட்ட இந்த சுக்கிர தோஷத்திலிருந்து நீங்கிறதுக்கு பரிகாரமாக சிலது செய்ய வேண்டும். அது என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அந்த பரிகாரத்தை கன்னி ராசிக்காரங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சு மறக்காமல் பண்ணி பயன்பெறுங்க. வாங்க பரிகாரம் என்னங்கிறத பார்க்கலாம். ஒரு மனிதன் சொகுசு வாழ்க்கையை அனுபவிக்க சுக்கிரனுடைய தயவு தேவை. சுக்கிரன் ஒரு ஜாதகத்தில் எல்லா நிலைகள்லையும் கெடாமல் வலுப்பெற்று இருக்க வேண்டும். அதாவது மனித வாழ்க்கையில் காதல், காமம், அன்பு, எதிர்பாலின ஈர்ப்பு, உறவுகளால் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி, புற அழகியல் சார்ந்த விஷயங்கள், உலகியல் இன்பங்கள், சொகுசான வாழ்விற்கு தேவையான விஷயங்கள், ஆடம்பரமான வீடு, வாகனங்கள், அணிகலன்கள் போன்றவற்றிற்கு காரக கிரகம் சுக்கிரன். ஒரு மனிதன் சொகுசு வாழ்க்கையை அனுபவிக்க சுக்கிரனுடைய தயவு தேவை. அதனால் சுகபோகத்தின் அதிபதி சுக்கிரன் ஒரு ஜாதகத்தில் எல்லா நிலைகள்லையும் கெடாமல் வலுப்பெற்று இருக்க வேண்டும். அன்பான மனைவி, அழகான வீடு, ஆடம்பரமான கார், சொகுசான இன்பமயமான வாழ்க்கை இத்தனையையும் ஒருவருக்கு குறைவின்றி கொடுக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன். ஸோ அதிபத்திய ரீதியாக வலுப்பெற்றால் பெரிய பொருளாதாரம் ஈற்றுறது. சுக்கிரனுடைய காரங்களான நவீனம், வாசனை பொருட்கள், உயர் ரக வாகனம், வீடு, இசை, கவிதை, ஆர்வம், அலங்காரம், ஒப்பனை, நளினம் போன்றவற்றில் ஆர்வம் கூடும். கோடி கணக்கில் கொட்டி கொடுத்து பெரிய உயரமும் தொட வைக்கும். காரக பாவக அதிபத்திய ரீதியான சுக்கிரன் பலம் குறைந்தால் வறுமை, தரித்திரம் போன்ற பாதிப்பு இருக்கும். சம்பாத்தியம், ஆடம்பரம் என்ற எண்ணமே வராமல் செய்யும். அதே போல் இரு அதிபத்தியமும் கொண்ட கிரகங்களில் இரு பாவத்திற்குள்ள பலன்களை நடத்திய தீரும். இனி உங்கள் ராசிக்கு சுக்கிரதோஷம் நீங்கள் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத பார்த்து மறக்காமல் பண்ணி பயன்பெறுங்க. ஸோ கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு சுக்கிரன் தனாதிபதி மற்றும் பாக்கியாதிபதி, 2 அதிபதி. சுக்கிரன் பலம் பெற்றால் நிர்வாக திறமை உண்டு. உங்களுடைய புத்தி சாதுரிய பேச்சால் பிறரை நல்வழிப்படுத்துவதில் வல்லவர்கள். உற்றார் உறவினர் என பந்தங்களோடு வாழ்வீங்க. பலவிதமான யுக்திகளாக பொருளை ஈட்ட வல்ல முடியும். பேச்சை மூலதனமாக கொண்டு தொழிலில் வல்லவர்களாக செயல்படுவீங்க. பிற நாட்டு தொடர்பால அரசு மூலமாகவும் செல்வம் சேரும். தர்ம காரியங்கள் மூலம் புகழ் பெற முடியும். அரசு பதவி, அரசு உத்தியோகம், அந்தஸ்து உண்டு. இதற்கு அசுப கிரக சம்பந்தம் இருந்தால் அல்லது சுக்கிரபலம் குறைந்தால் நிலையான பொருள் வரவு இருக்காது. குடும்பத்தில் ஒற்றுமை குறையும். தந்தை மற்றும் தந்தை வழி உறவுகள் ஆதரவு குறையும். மீனத்தில் உச்சம் பெற்ற சுக்கிரன் சிலருக்கு இது படுத்துவார். அதுக்காகவே பரிகாரமாக வெள்ளிக்கிழமை இனி பசுவிற்கு அகத்திக்கீரையை வழங்கணும். பர்டிகுலராக இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்து வரக்கூடிய பட்சத்தில் சுக்கிரனாலே ஏற்படக்கூடிய தோஷங்கள்லேருந்து தப்பிக்க முடியும். சுக்கிரனாலே ஏற்படக்கூடிய தோஷத்திலிருந்து தப்பிப்பதற்கு மறக்காமல் இந்த பரிகாரத்தை கன்னி ராசிக்காரங்க செய்திடுங்க. செய்து பயன்பெறுங்க. ஸோ இந்த முக்கியமான வீடியோவை நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் உங்களை போல் கன்னி ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தோள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய தோள்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக
வேறொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ தெரிஞ்சுக்க முடியும்.